வணக்கம் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதி. இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் விசேடமான பல அம்சங்கள் பொருந்திருக்கின்றன. பருவகாலம் ஆரம்பமாகுவது என்பது ஒரு வருடத்தில் அல்லது இந்த இயற்கைக்கு ஒரு வசந்த காலத்தை கொண்டு வரும் விடயமாக இருக்கின்றது. பறவைகளிலிருந்து அத்தனை உயிரினங்களும் மகிழ்ச்சி அடையும் ஒரு பருவமாகவே அது பருவகாலம் அல்லது வசந்த காலம் என்று அழைக்கின்றோம். அந்த வகையில் நுவரெலியா மாநகர சபையிலும் பருவகாலம் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. அதற்கான ஒழுங்குகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நுவரெலியா என்பது இலங்கையின் உலகத்திலேயே குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் ஒரு ரம்மியமான இயற்கை அழகுகள் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் நுவரெலியா. இந்த நிலையில் நுவரெலியாவில் பருவகாலம் ஆரம்பமாக போகிறது. அதனையொட்டி பல்வேறு களியாட்டு நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், பல்வேறு போட்டி நிகழ்வுகள் என பல ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருப்பது வழக்கம். இலங்கையிலிருந்தும் அல்லது இலங்கையை தாண்டி சர்வதேச மட்டத்திலிருந்தும் பல வெளிநாடுகளிலிருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவை வந்தடைவது வழமையாக இருக்கின்றது. அந்த ஒரு தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்கள், இந்த முறை என்னென்ன விசேட நிகழ்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, இந்த கொண்டாட்டங்களுக்காக என்னென்ன தயார்படுத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற விடயங்களை விரிவாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். அதற்காக கலையகம் வந்திருக்கின்றார் நுவரெலியா மாநகர சபையின் பொறியியலாளர் திரு பிரேம்நாத் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நுவரெலியா பருவகாலம் என்பது பல்வேறுபட்ட தரப்பினருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக காணப்படுகிறது. பருவகாலம் என்றாலே பல்வேறு தரப்பும் பல்வேறு கொண்டாட்டங்கள், அதே போல களியாட்டு நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். இலங்கை மாத்திரமல்ல, சர்வதேசத்திலிருந்தும் எண்ணற்றவர்கள் அங்கு நுவரெலியாவில் குவிவது வழக்கம். இந்த பருவ காலத்தில் இந்த என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், அந்த ஒழுங்குமுறைகள் எவ்வாறு இருக்கின்றன? முதலாவதாக நான் நுவரெலியா மாநகர சபையின் சார்பாக இந்த சந்தர்ப்பத்தை இட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேத்ரா அலைவரிசை மற்றும் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு முதலாவதாக நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வசந்த காலம் என்பது பெரிய ஒரு காலப்பகுதியை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால், பிரித்தானியர் இந்த காலப்பகுதியிலிருந்தே இந்த வசந்த கால நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றன. ஏனென்றால் உங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், நுவரெலியாவில் காணப்படும் விக்டோரியா பூங்கா மற்றும் கிரகரி வாவி, இந்த பேரிலேயே இருக்கின்ற 2 விடயங்கள் தான் விக்டோரியா, கிரகரி என்பது இது பிரித்தானியர்களினால் வந்த அவர்களின் 2 பெயர்கள். ஆகவே இவை உருவாக்கப்பட்டது பிரித்தானியர்களின் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த காலத்தில் பொழுதுபோக்காக உருவாக்கப்பட்ட இவை காலப்போக்கில் முழு மாதமும் இதை நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக மாற்றப்பட்டு வந்து, இது ஏப்ரல் மாதம் அனைவருக்கும் ஒரு விடுமுறை காலமாக அமைந்திருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள், அதே போல் எங்களுடைய கலாச்சாரம் ரீதியாக நாங்கள் பார்ப்போமானால் எங்களுடைய சில விழாக்கள் காணப்படுகின்ற ஒரு மாதமாக இருப்பதனால், இந்த முழு மாதமே ஒரு கொண்டாட்டம் கூடிய காலமாக இருப்பதனால், மாநகர சபா இந்த முழு பொறுப்பையும் எடுத்து கடந்த 1983 ஆண்டுகளிலிருந்து இந்த நிகழ்வுகளை தயார்படுத்தி வருகின்றார்கள். அதற்கு முன்பதாக நம்முடைய மாவட்ட காரியாலயத்தில் தான் இந்த நிகழ்வுகள் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருந்தன. எனவே இந்த பொறுப்பை நாங்கள் எடுத்ததன் பின்பு நாங்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தொடக்கம் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அப்போ அந்த ஏற்பாடுகள் என்ற வகையில் முதலாவதாக நீங்கள் அனைவரும் விரும்பி வரக்கூடிய ஒரு இடம் விக்டோரியா பூங்கா. அப்போ நாங்கள் ஏப்ரல் மாதத்தில் இந்த பூங்காவிலே மலர்களை காணக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதற்கு முன்பதாக அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். எனவே இந்த ஏற்பாடுகள் கடந்த வருடம் இறுதியிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் திட்டமிட்டபடி சில செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய அனைத்து நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து அதிகாரிகள், ஏனைய அரச நிறுவனங்கள் எங்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றன. நுவரெலியா மாநகர சபையின் பொறியியலாளராக இருக்கும் திரு பிரேமானந்த் அவர்களே, இந்த பருவ காலத்தில் இந்த சீசன் தொடங்கிவிட்ட நண்பர்கள், இந்த பருவ காலத்தில் உங்களுடைய மாநகர சபையின் பொறியியலாளராக இருக்கும் உங்களுடைய பொறுப்பு என்ன? இந்த விடயங்களில் உங்களுடைய பொறுப்பு, கடமைகள் என்னவாக இருக்கிறது? இதில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்த வருடங்களில் இந்த நுவரெலியாவுக்கு விஜயம் செய்திருப்பீர்களானால் அங்கு வரக்கூடிய
வெளிநாட்டு உள்நாட்டு உல்லாச பிரயாணிகளை நாங்கள் பார்ப்போமானால் அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படக்கூடிய மாதகமாக இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய 3 மாநகர சபையை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால், ஒன்று நுவரெலியா, கண்டி, குருநாகல. நுவரெலியா மாநகர சபைக்குள்ள எல்லைக்குள் அங்கே வசிப்பவர்களுக்கு நீர் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த மாநகர சபை எடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கும் அங்கே வாழ்கின்றவர்களுக்கும் நாங்கள் குடிநீரை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு என்னிடத்திலே உள்ளது. எனவே அந்த பொறுப்பை செய்வதற்காக நாங்கள் தயாரான நிலையில் இருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் கழிவு. இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்ச்சியாக பேசலாம். இப்பொழுது ஒரு இடைவேளை, அதனைத் தொடர்ந்து நாங்கள் விரிவாக பேசலாம். இப்பொழுது இடைவேளைக்கு சென்று வரலாம். இம்முறையும் ஊடக பங்காளராக இருக்கின்றது, அனுசமையாளராக இருக்கின்றது. அது குறித்தாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நுவரெலியா மாநகர சபையின் பொறியாளர் பிரேமானந்த் கலையகம் வந்திருக்கின்றார். இது தொடர்பான விடயங்களை நாங்கள் அவருடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த முறை என்னென்ன நிகழ்வுகளுக்கான என்னென்ன நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன? நாங்கள் கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் இந்த ஆண்டு அதிகமான நிகழ்வுகள், புதிதான நிகழ்வுகளும் எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உதாரணமாக கூறுவோமானால், கடந்த வருடங்களில் இடம்பெற்று வந்த நிகழ்வுகளை விட புதிதாக ஒரு நிகழ்வாக நான் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு நிகழ்வு பட்டம் விடும் விழா. இது முதலாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது இந்த எங்களுடைய வசந்தகால கொண்டாட்டத்திலே. காரணம், நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள், எங்களுடைய அந்த நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் எங்களது பொழுதுபோக்கு அம்சமாக இருந்த ஒரு விடயம் இந்த பட்டம் விடுதல். ஆனால் இன்று பார்த்தால் ஒவ்வொருவரும் தொலைபேசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக எங்களுடைய பிள்ளைகள் கூட அறிந்திருக்கிறார்கள் இல்லை. ஆகவே கடந்த வருடம் ஜூலை மாதம் நீங்கள் அறிவீர்கள், ராவணா கைட் அசோசியேஷன், ராவணா பட்டம் விடக்கூடிய சங்கம் ஒன்று இலங்கையிலே இருக்கின்றது. அவர்கள் அதற்கான ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை ஒன்று செய்தார்கள். அதன் அடிப்படையிலே ஜூலை மாதம் இது செய்து, நாங்கள் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இதே நிகழ்வை செய்திருந்தோம். அந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் அமைந்ததையிட்டு இவ்வருடம் நாங்கள் அந்த நிகழ்வை 18, 19 ஆகிய தினங்களில் நுவரெலியா மாநகர சபையினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு முக்கியமான புதிதான ஒரு நிகழ்வாக, எல்லாரோடும் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு ஒரு புதிதான நிகழ்வு. அது இல்லாமல் எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மலர் கண்காட்சி, அது 16, 17 திகதிகளிலே மலர் கண்காட்சி இடம்பெறவிருக்கின்றது. அதையும் ஒட்டி அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் நவம்பர் மாதம் தொடக்கம் ஆரம்பித்திருக்கின்றோம். அது இல்லாமல் 1ஆம் திகதி இந்த தொடக்க விழா நடைபெற்றதன் பின்பு 5ஆம் திகதி மீண்டும் நாங்கள் கூறுவோமானார்ந்தால் மோட்டார் கார் அவற்றுக்கான கண்காட்சி ஒன்று நடைபெறவிருக்கின்றது. 5ஆம் 6ஆம் திகதிகளில் மோட்டார் ஓட்ட போட்டி நடைபெறுகின்றது மாகஸ்தோட்ட என்ற குறிப்பிட்ட பகுதியிலே. 7ஆம் 8ஆம் திகதி மீண்டும் ஒரு மோட்டார் ஓட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது சிங்கிள் ட்ரீக்கி என பகுதியிலே. அடுத்ததாக ஒரு கிழமை நம்முடைய புதுவருட நிகழ்வுகள் இருப்பதாக, அந்த ஒரு கிழமை மாத்திரம் எந்த நிகழ்வுகளும் இல்லை. மீண்டும் 16, 17ஆம் திகதி மலர் கண்காட்சியும் 18, 19ஆம் திகதி எங்களுடைய பட்டம் விடும் விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் 20ஆம் திகதி தொடக்கம் 30ஆம் திகதி வரை எங்களுக்கு மத்திய மாகாணத்திலே காணப்படுகின்ற பேட்மிண்டன் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய ரீதியிலான பேட்மிண்டன் போட்டி அந்த 10 நாட்களும் இடம்பெற இருக்கின்றது. இவைதான் 1ஆம் திகதி தொடக்கம் 30ஆம் திகதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகள். சரி, இப்போ இந்த பட்டமிடும் போட்டி முதல் முறையாக நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றீர்கள். இந்த பட்டமிடும் போட்டியில் பரவலாக யாரெல்லாம் பங்கு பெற்றலாம், யாரெல்லாம் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள், ஏதேனும் தகவல் இருக்கிறதா? இந்த பட்டமிடும் போட்டியில் அனைத்து சிறுவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் பங்கு பெற்றக்கூடியதாகவே அமைக்கப்பட்டுள்ளது.
அந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கான வழிகாட்டல்களை கொடுத்து எவ்வாறு பட்டம் செய்வது என்பது தொடக்கம், அந்த இடத்திலேயே தாங்களே அந்த பட்டத்தை வடிவமைத்து அதை செய்து பறக்கவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை 2 நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இது நாங்கள் கடந்த வருடம் நான் முதல் கூறியது போல கடந்த வருடம் இதை நாங்கள் பரிசீலனை செய்ததன் மூலம் இந்த வருடம் நாங்கள் வெளிநாட்டவர்களையும் இந்த நிகழ்வுக்காக சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நாங்கள் வெளிநாட்டவர்களும் இங்கே பட்டத்தை நாங்கள் செய்தும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கொண்டு வந்து பட்டத்தை பறக்க விடலாம். சிறுவர்கள் வரலாம், பெற்றோர்கள் வரலாம். எல்லாருக்குமான ஒரு அழைப்பு இந்த இடத்திலே நான் விடுக்கின்றேன் நுவரெலியா மாநகர சபை சார்பாக. கடந்த வருடம் பருவகாலத்தை பொறுத்தளவிலும் கூட அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் வந்திருந்தார்கள். இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு ஏதேனும் போட்டி நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றனவா? இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையாக இந்த பட்டம் விடுதல் மாத்திரமே. ஏனென்றால் அனைத்து போட்டிகள், அதிகமான போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள குதிரை ஓட்ட பந்தயம் இன்றே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குதிரை ஓட்ட பந்தயம் இருக்கின்றது, கார் ஓட்ட பந்தயம், சைக்கிள் ஓட்ட பந்தயம், இவ்வாறான பந்தயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் வெளிநாட்டவர்களின் பங்கு பெற்றல் குறைவாகவே இருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த பட்டமிடம் போட்டி இது வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு போட்டியாகும். இதில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த பட்டம், உயரத்தில் பறக்க விடுகின்ற அழகான பட்டத்திற்கான பரிசுகள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு போட்டியாக இது அமையும் என நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நுவரெலியா பருவ காலத்திற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய திட்டமிடல்களும் இருக்கும். நீங்கள் கூறுகள் இப்பொழுது அதிக அளவிலான வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவான ஒரு விடயம், அவர்களுக்கான போக்குவரத்து வசதி, தங்குமிட வசதி, சுகாதார வசதிகள், அடிப்படை குறிப்பாக தங்குமிட வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சுகாதார பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். அதே போல மாநகர சபையை தொடர்ச்சியாக அழகுறவும் அதே போல சுகாதார ரீதியாகவும் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. வருபவர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன? வருபவர்கள் அந்த மாநகர சபையை சுத்தமாக வைத்திருப்பதற்கு என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும்? முதலாவதாக நான் முதல் கூறியது போல எங்களால் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் நீர் முகாமைத்துவம், இரண்டாவது கழிவு முகாமைத்துவம், மூன்றாவது போக்குவரத்து முகாமைத்துவம். ஏனென்றால் நுவரெலியா வாழ் மக்கள் சிக்கல்களை நேரிட வேண்டி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் உள்நாட்டு பிரயாணிகள் கூடுதலாக வாகனங்களிலே வரும்போது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த வாகன தரிப்பிடம் பிரச்சனை இருக்கின்றது. ஆதலால் நாங்கள் இந்த முறை மாநகர சபை என்ற அடிப்படையிலே நாங்கள் பிரதான டவுன் அண்டிய பகுதியில் நாங்கள் பெரிய வாகன தரிப்பிடம் ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த இடத்தையும் நான் அந்த இடத்திலே குறிப்பிடலாம். நாங்கள் சம்பத் வங்கியிலிருந்து நாங்கள் மிகவும் பழமை வாய்ந்த கிராண்ட் ஹோட்டலுக்கு செல்லும் ஒரு பாதையிலே மிகவும் பெரிய தரிப்பிடம் ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எனவே அந்த எங்களுடைய டவுனுக்கு வரக்கூடிய வாகனங்களை அந்த இடத்தில் நாங்கள் தரிப்பிடமாக பயன்படுத்தக்கூடிய வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம். நீர் முகாமைத்துவத்திற்கு தேவையான விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்து வருகின்றோம். கழிவு முகாமைத்துவம் அதே போல் எங்களுடைய சுகாதார பரிசோதகர்கள் எங்களுடைய மாநகர சபையில் உள்ளவர்களுக்கு மேலதிகமாக அனைத்து அதை அண்டிய பகுதிகளிலிருந்தும் அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். இந்த காலப்பகுதியிலே இந்த சுகாதாரம் சம்பந்தமான விஷயத்தை கவனிப்பதற்காக காவல் சம்பந்தமான காவல்துறையினர் எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அண்டிய மாவட்டங்களில் உள்ள காவல் அதிகாரிகள் இங்கே வந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கழிவு முகாமைத்துவம், நீர் முகாமைத்துவம், போக்குவரத்து முகாமைத்துவம் அடங்கலாக இந்த விடயங்களை நாங்கள் கடந்த காலங்களை கருத்தில் கொண்டு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இந்த பருவகாலத்தின் பொழுது இப்பொழுது நேத்ரா தொலைக்காட்சியினூடாக இந்த நேர்காணலில் பார்த்து கொண்டிருப்பவர்களை கொண்டு தொடரலாம். நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால்
குடும்பமாக இங்கு வரும் பொழுது குடும்பத்தினர் அங்கத்தவர்களுக்கு என்னென்ன விடயங்களில் இங்கு பங்கு பெற்றலாம் அல்லது அவர்களுக்கு பிரத்யேகமாக என்னென்ன விடயங்களில் அவர்களுக்கான நன்மைகள் கிடைக்கப் போகிறது? தாய் தந்தை பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வாறு இந்த பருவகாலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்? நான் முதலாவதாக குறிப்பிட்டது போல் 20ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை அங்கு நடைபெற இருக்கின்ற இந்த பேட்மிண்டன் டூர்னமெண்ட் ஒரு போட்டி, இதை நாங்கள் எடுப்போமா இருந்தால் 1500 தொடக்கம் எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கான போட்டியாளர்கள் வருவதாக. தாய் தந்தையர் என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 20 என்ற அடிப்படையில் 4500 5000 அடிப்படையிலானவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். அந்த காலப்பகுதிகளே இந்த போட்டியாளர்கள் இருக்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு இந்த நுவரெலியாவை சென்று பார்வையிடுவதற்கான விக்டோரியா பூங்கா, கிரகரி வாவி அதை சென்று பார்வையிடக்கூடிய நேரத்தை அந்த 10 நாட்களும் கழிக்க கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அதற்கு முன்பதாகவே அந்த 2 நாட்கள் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த போட்டியாளர்களும் எங்களுடைய பட்டம் விழாவிலே பங்கு பற்றி விட்டு அதன் பின்னராக இந்த போட்டிக்கு போகக்கூடியதாகத்தான் நாங்கள் 18ஆம் 19ஆம் திகதி இந்த பட்டம் விடும் இந்த விழாவை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு முதல் 2 நாள் தான் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மலர் கண்காட்சி. ஏனென்றால் புத்தாண்டை முடித்துவிட்டு 16ஆம் திகதி வருபவர்களுக்கு தொடர்ச்சியாக 16 17 மலர் கண்காட்சி, 18 19 பட்டம் விடும் விழா, விக்டோரியா பூங்காவிலே மலர் கண்காட்சியும், கிரகரி வாவியிலே பட்டம் விடு விழாவும், அதனை தொடர்ந்து எங்களுக்கு இந்த எங்களுடைய மாநகர சபையினால் நடத்தப்பட்டு வருகின்ற உள்ளக அரங்கிலே தான் இந்த பேட்மிண்டன் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு சென்று பார்வையிடக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நுவரெலியா அதிக உயரமான ஒரு பகுதி இலங்கையை பொறுத்த வரையிலே. உயரமான இடத்தில் உள்ள ஒரே ஒரு நகரம் நுவரெலியா மாநகரமாகும். எனவே இந்த மாநகரத்தில் 2 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சாந்திபுர என்ற பகுதியிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வியூ பாயிண்ட்டுக்கு சென்று பார்க்கக்கூடியவைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பெற்றோர்களுக்கு அமைந்திருக்கின்றது. சரி, நுவரெலியா பருவகால கொண்டாட்டம் 1ஆம் தேதி ஆரம்பமாக போகிறது என்று சொன்னீர்கள். இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களைப் போல நாங்கள் செயல்படுவதற்கு முடியாது அரசியல் சார்ந்த ரீதியில். இந்த அங்குரார்ப்பணம் தொடர்பான விடயங்களை, 1ஆம் தேதி அங்குரார்ப்பண நிகழ்வுகள், அது சார்ந்த விடயங்களை சொல்லுங்கள். என்ன ஒழுங்குமுறைகள்? அங்குரார்ப்பணம் நான் குறிப்பிட்டது போல நாங்கள் டிசம்பர் மாதம் 24ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமை இல்லை இப்பொழுது. எனவே நாங்கள் அந்த 24 ஆரம்பித்ததன் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் ஒரு மீட்டிங், ஒரு டிஸ்கஷன் செய்தோம். அதன் அடிப்படையிலே மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், வீதிய அபிவிருத்தி சபை அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் சில தீர்மானங்கள் எடுத்திருந்தோம், நாங்கள் யாரை வரவழைப்பது என்பது சம்பந்தமாக. ஆனால் இன்று இந்த எங்களுடைய இப்போ அரசாங்கத்தினால் தேர்தல் அறிவிப்பின் பின்னர் நாங்கள் இந்த நிகழ்வை எங்களது அரசாங்க அதிகாரிகளுடனே மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம். அவ்வாறான தீர்மானங்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நாளை அதற்கான ஒத்திகை நடைபெற இருக்கின்றது. சரி, இப்பொழுது இந்த நுவரெலியா பருவகாலம் ஆரம்பம் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போல் இந்த காலப்பகுதியில் நுவரெலியா மாநகர சபை அண்டிய வாழ்பவர்களுக்கான பொருளாதார ரீதியிலும் இது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. இந்த பருவகால கொண்டாட்டம் என்னென்ன வகையான விடயங்களில் அவர்களில் அந்த நுவரெலியா மாவட்ட மக்கள் பங்கு பெற்றலாம்? என்னென்ன வகையான பொருளாதார ரீதியில் அவர்கள் இவ்வாறு மேம்படுகிறார்கள் இந்த பருவ காலத்தில்? முதலாவதாக உங்களுக்கு தெரியும், அறை, ரூம், அதுவும் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது நுவரெலியாவில். நான் நினைக்கின்றேன் இன்று நாங்கள் இந்த மாதத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். அடுத்த மாதத்திற்கான நாங்கள் அந்த அறைகளை தெரிவு செய்வது அல்லது அது இன்று முடிந்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. எனவே நுவரெலியாவை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நுவரெலியா வெளிமட நாங்கள் போகும்போது ஹக்கலை
அக்கல பூங்கா இருக்கின்றது. அக்கல பூங்கா வரைக்குமே எங்களால் இந்த நாங்கள் அவர்களுடைய வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதேபோல் நுவரெலியாவிலிருந்து நானோயை நோக்கி நீங்கள் செல்வீர்களானால், ஏன்னால் நுவரெலியாவுக்கு இன்று வரைக்கும் ரயில் பாதை இல்லை. எனவே அனைவரும் நானோய நகரத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ரயில் மூலமாக. எனவே நானோய வரைக்கும் இது நுவரெலியாவில் இருக்கின்ற எங்களது எல்லைக்கும் அப்பால் சென்றும் நுவரெலிய பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அமைகின்றது. இங்கு நானோய அதே போல் அந்த நாங்கள் பார்ப்போம் அந்த அக்கல சீத்தாயிலிய அந்த பகுதிகளில் உள்ளவர்களுக்கும். அதையும் மீறி இவர்களுக்கான உணவு ஒரு பெரிய ஒரு வசதியை தர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே உணவு ஹோட்டல் மூலமாக இவர்களுக்கான வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடியது இருக்கின்றது. சிறுவர்கள் வரும்போது அவர்களுக்கான விளையாட்டுகளுக்கான கேளிக்கை விளையாட்டுகளுக்கான உதாரணம் பலூன் அவ்வாறான பொருட்கள் விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மலர்களை பார்த்ததன் பின்னர் நாங்களும் இந்த இதுகளை எங்கட வீடுகளுக்கு வளர்க்கணும் என்று கொண்டு செல்லணும்னு சொல்லி அதுல ஒரு பெரிய ஒரு வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய விற்பனையாளர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான அனைவரும் தங்களுடைய வருமானங்களை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த முழு மாதமே உருவாக்கப்படுகின்றது. அப்படி அவர்களுக்கு வருமானம் ஈட்டிக்கொள்ள பல வழிமுறைகள் இருக்கின்றன. சில சமயம் இந்த வருமானம் என்று சொல்லும் பொழுது சிலர் மேலதிக அல்லது அதிக வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அதாவது குறிப்பாக வீடுகளை வாடகைக்கு கொள்ளும் பொழுது அதிக அளவிலான தொகையை அறவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது ஒரு அறையை கொள்ளும் பொழுது அதுக்கும் அதிக அளவிலான பணத்தை அறவிடக்கூடியவர்களாக இருப்பார். அதனை எவ்வாறு கட்டுப்படுத்த போகலாம், அல்லது அதில் வருபவர்கள் அதிலிருந்து பாதுகாப்பு பெற அல்லது பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுவோம், நுவரெலியாவிலும் ஏனைய பகுதிகளிலும் இருக்கின்றார்கள் டூரிஸ்ட் போலீஸ். அவ்வாறு ஒரு பிரிவு இருக்கின்றது போலீஸ் காவல் நிலையத்தில். எங்களால் அந்த காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யலாம். அதே போல் எங்களது வாசிக சாலையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்ஃபர்மேஷன் சென்டர், தகவல் அறியும் நிலையம், மாநகர சபை குறித்தானது. அந்த மாநகர சபை குறித்தான அந்த நிலையத்திலே நாங்கள் சில தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் நாங்கள் இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான முக்கியமாக நுவரெலியாவிலே உங்களுக்கு தெரியும் தபால் நிலையம், தபால் நிலையத்திலே சில தகவல்களை நாங்கள் நம்மளுடைய பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதன் மூலமாக அதில் வழங்கப்படுகின்ற தகவல் அல்லது தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொள்வாங்களாக இருந்தால் நாங்கள் அவ்வாறான சிக்கல்கள் வரும் சந்தர்ப்பத்தில் எங்களால் அதற்கு முறையான முறைப்பாடு செய்து நாங்கள் அதுக்கான வழிகாட்டல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். உண்மையில் பலனுள்ள பல விடயங்களை பேசியிருந்தோம். இந்த நுவரெலியா வசந்த கால கொண்டாட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கு என்னென்ன தயார் நிலைகளை செய்திருக்கின்றார்கள், நீங்கள் வரும்பொழுது என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பகிர்ந்திருந்தோம். எதிர்வரும் 1ஆம் திகதி சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெறப் போகிறது. தேசிய தொலைக்காட்சி ரூபவாகினி அதே போல் நேத்ரா அலைவரிசைகளில் நேரடியாக நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். 23வது தடவையாக நுவரெலியா வசந்த கால கொண்டாட்டங்கள் இடம்பெறப் போகின்றன. மாதம் முழுவதும் பல்வேறு கலையாட்டு நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், போட்டி நிகழ்வுகள் என்று கண்கவர் நிகழ்வுகள் பல இருக்கின்றன. குடும்பத்திற்கு அனைவரும் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது குறித்தான விடயங்களை தந்திருந்தோம். நேத்ரா தொலைக்காட்சி அதே போல தேசிய தொலைக்காட்சியில் அவ்வப்போது இது தொடர்பான சகல என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன அது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அறிவித்து கொண்டிருப்போம். அந்த வகையில் நீங்கள் வருபவர்கள் அந்த கழிவை முறையாக அகற்ற வேண்டும், பொலித்தீன் பாவனையை இயன்றளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கொள்கின்றோம். அந்த அளவில் இந்த பருவ காலத்தில் நுவரெலியா வசந்த காலத்தை இனிமையாக கொண்டாடி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது இந்த நேர்காணலுக்கு நேரடியாக கலைகம் வந்து பல்வேறு பலனுள்ள தகவல்களை தந்த நுவரெலியா மாநகர சபையின் பொறியியலாளர் திரு பிரேமானந்த் அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.